வணக்கங்க. சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு 2014 பிறந்ததுலேருந்தே சில தொல்லைகளும் சிரமங்களும் தான் பார்க்குறீங்க. ஆக்சுவலி 11 குரு 3 சனி ராகுன்னு யோகமான காலங்களாக இருந்தாலும் சனி ராகு காம்பினேஷன்னாலும் செவ்வாய் வக்ரத்தினாலையும் உங்களுக்கு இந்த 2014 பிறந்ததுலேருந்தே சரியில்லைங்க. இப்போது ஜூன் மாதம் 19ஆம் தேதி குரு பெயர்ச்சி உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரார். அது மட்டும் இல்லாமல் ஜூலை மாதம் ராகு கேது பயிற்சி இருக்குது, நவம்பர் மாதம் சனி பகவானோட பயிற்சி இருக்குது. அப்படி 3 முக்கியமான கிரக பயிற்சிகள் இந்த வருஷம் நடக்கிறது. 12ஆம் இடத்து குரு அப்படிங்கிறவர் நிறையா விரயங்களை கொடுப்பார். உத்தியோகத்தில் நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை குழிப்பறிக்கிற மாதிரி சில சூழல்கள் உருவாகும். பிரயாணங்கள் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகள், மற்றவர்களோட ஈடுபாடுனால நம்ம குடும்ப வாழ்க்கையில் தொல்லைகளை படுறது யாராவது ஒருத்தன் வருவான், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. 2ஆம் இடத்து ராகுவுமே தனத்தட்டுப்பாடும் சிரமங்களும் கொடுக்கும். இது எல்லாமே பொதுவாக இருக்கக்கூடிய பலன்கள். சிம்ம ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 3 கிரகங்களுமே குருவாக இருக்கட்டும், ராகு கேதுவாக இருக்கட்டும், சனியாக இருக்கட்டும், சரியில்லாத சூழல்களாக அவங்களுக்கு இருக்குது. அதுக்காக சிம்ம ராசியில் பிறந்தவங்க எல்லாருமே கஷ்டப்படுவாங்களா அப்படின்னு பார்த்தா நிச்சயம் கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் பிறக்கிற 12 பேரில் ஒருத்தர் உங்களை மாதிரி சிம்ம ராசியில் பிறந்தவர். அப்போது எல்லாருமே உங்களை மாதிரியான சூழல்கள் இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு மனிதனை ஆதிக்கம் செலுத்துறது 9 கிரகங்கள்ங்க. இப்போது நீங்கள் சிம்ம ராசின்னு சொல்கிறீங்க, அது என்னன்னாக்க 9 கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதில் சந்திரன்ற கிரகம் 12 ராசியில் சுற்றி வரும்போது சிம்மத்தில் அவர் இருக்கும்போது நீங்கள் பிறந்திருக்கீள், அதனால் நீங்கள் சிம்ம ராசின்னு சொல்கிறீங்க. மீதி 8 கிரகங்களும் அந்த மாதிரி சுற்றி வந்துட்டு தான் இருக்கும். அந்த சிம்மத்தில் மகம், பூரம், உத்தரம் அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும்போது நீங்கள் பிறந்ததுனால நீங்கள் சிம்ம ராசி இந்த நட்சத்திரம்னு சொல்வீங்க. அதை பேஸ் பண்ணி வார பலன், மாத பலன், தினப்பலன், இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க. அது முழுமையான பலன் உங்களுக்கு நிச்சயம் கொடுக்காதுங்க. அதனால் என்னடா 12 குரு 2 ராகு 8 கேது 4 சனின்னு பயன்படுத்துகிறாங்களேன்னு தயவு செஞ்சு பயப்படாதீங்க. ஏன்னா இது ஒரு 30லேருந்து 35% பலன்கள் தான் கொடுக்கும். ஏன்னா மீதி 8 கிரகத்தோட ஆதிக்கம் இதில் நீங்கள் பார்க்கவே முடியாதே. அப்போ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? பை காட்ஸ் கிரேஸ் எங்களோட வெப்சைட் yourgoodtime.in அப்படிங்கிற வெப்சைட்டு நீங்கள் போங்க. அதில் கிரியேட் அ ஃப்ரீ அக்கௌண்ட் ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் பொறுமையாக சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணி வெயிட் பண்ணிங்கன்னா உலகத்திலேயே முதல் முறையாக ஆண்டவனோட அருளால் உங்களோட ஹாரோஸ்கோப்புக்கான பலன், பொது பலன்கள் இல்லாமல் உங்களோட ஜாதகத்துக்கான பலன்கள் இருக்கு இல்லையா, அந்த பலன்கள் எல்லாமே வீடியோஸாக நீங்கள் பார்ப்பீங்க. நிறையா வீடியோஸ் வரும். 2007லேருந்து 2013 வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எப்படிலாம் இருந்தது அப்படிங்கிற வீடியோஸும் வரும். அதை பாருங்கள். அதுக்கப்புறமா 2014 உங்கள் ஃப்யூச்சர் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் நாங்கள் வச்சுருக்கோம். அதுக்கெல்லாம் ஒரு நாமினல் சார்ஜஸ் வச்சுருக்கோம். இது வரைக்கும் 13 வரைக்கும் நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஃப்ரீ வீடியோஸ் தான் இருக்கும். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா 2014 பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதில் தான் உங்களுக்கு முழுமையான பலன் இருக்கும். நீங்கள் எங்கே போய் பார்த்தீங்கன்னாலும் சிம்ம ராசிக்கு அப்படிங்கிறது சரியில்லாத சூழல்களாக தான் இருக்கும். அதுக்காக பயப்படாதீங்க. கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், உங்களோட நல்ல எண்ணத்துக்கு அவர் காப்பாற்றுவார். நன்றிங்க, வணக்கம்.